ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் பெயர் அனிதா. நான் மிகவும் அழகாக இருந்தேன். எனக்கு வயது இப்போது 25 ஆகின்றது. எனக்கு அரசு வேலையும் கிடைத்தது. நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் அரசு தேர்வில் தேர்ச்சி பெறுவது அவ்வளவு சுலபம் இல்லை. எனக்கு ஒரு சிறிய நகரத்திற்கு பணி மாறுதலும் கிடைத்தது. என் பெற்றோர்களையும் நான் அங்கேயும் அழைத்து சென்றேன். எனக்கு வேலையில் மிகுந்த ஆர்வமும் இருந்தது. குழந்தைகளுடன் பழகுவதற்கு நான் தினமும் புதிய முயற்சிகளை எல்லாம் கையாண்டேன். இப்படியே வருடங்களும் கடந்து கொண்டிருந்தனர். என் பெற்றோர்களுக்கு என் திருமணம் பற்றிய கவலையும் ஆரம்பமானது. அப்பொழுது நான் வசிக்கும் நகரத்திலிருந்தே ஒரு வீட்டில் இருந்து ஒரு பையனின் சம்பந்தமும் வந்தது. அந்த பையன் இராணுவத்தில் வேலை செய்து கொண்டிருந்தான். அவன் வருடத்திற்கு 3 மாதங்கள் மட்டுமே வீட்டிற்கு இருப்பான். மற்ற நேரங்களில் எல்லாம் இராணுவ பணியில்தான் இருப்பான். எனக்கு இந்த சம்பந்தம் மிகவும் பிடித்திருந்தது. எனவே நான் திருமணத்திற்கு சம்மதமும் தெரிவித்தேன். அப்பொழுது வயது எனக்கு வெறும் 26 தான் தொடங்கியிருந்தது. என் கணவர் வீட்டில் என் அப்பா, அம்மா மற்றும் ஒரு தம்பியும் இருந்தார்கள். என் மைத்துனன் என் மாமனாருடன் சேர்ந்து விவசாய வேலைகளையும் பார்த்து கொண்டிருந்தான். என் கணவர் இராணுவத்தில் வேலை செய்து சம்பாதித்த பணத்தை வீட்டு செலவிற்கு அனுப்பி அதை வீட்டு செலவு செய்யவும் கொடுத்து உதவுவார். திருமணமான பிறகு அவர் என்னுடன் 15 நாட்கள் மட்டுமே இருந்தார். பிறகு அவர் பணிக்கு சேர வேண்டியிருந்தது. அதனால் மீண்டும் இராணுவத்திற்கு திரும்பியும் சென்று விட்டார். நான் காலையில் இருந்து மாலை வரை எப்படியோ நேரத்தை எல்லாம் கடத்தி விடுவேன். ஆனால் இரவு நேரத்தில் என் கணவனின் நினைவு என்னை மிகவும் வாட்டி வதைத்தது. நாங்கள் மொபைலில் மட்டுமே பேசிக்கொண்டிருந்தோம். என் மைத்துனன் அப்பப்போது நேரம் என்னிடம் வந்து செலவிடுவான். அவன் என் அறைக்கு வந்து பேசுவான். ஏனெனில் அவனும் என் வயதுடையவன்தான். நாட்கள் செல்ல செல்ல என் மைத்துனனுக்கு என்னை மிகவும் பிடிக்க தொடங்கின. ஏனென்றால் அவன் என்னுடன் அதிக நேரம் செலவிட்டான். என் மைத்துனன் என்னை மிகவும் சிரிக்க வைத்தான். என்னுடன் நன்றாகவே இருந்தான். எங்களுக்கிடையே எந்த தவறான உறவு எதுவும் இருக்கவில்லை. அவன் எனக்கு ஒரு நல்ல நண்பன்தான். ஆனால் என் அத்தைக்கு நானும் என் மைத்துனனும் பேசுவது சற்றும் பிடிக்கவில்லை. ஆனால் நான் அவருடைய பேச்சை கேட்கவும் இல்லை. ஏனென்றால் நான் மிகவும் தனியாகத்தான் இருந்தேன். என்னுடன் நேரம் செலவிட யாராவது தேவைப்பட்டார்கள். அதனால் என் மைத்துனனுடன் நானும் நேரத்தை செலவிடவும் ஆரம்பித்தேன். இப்படியே 6 மாதங்களும் கழிந்த பிறகு என் கணவர் இராணுவத்திலிருந்து 3 மாத விடுமுறைக்காக வீட்டிற்கு வந்தார். அப்பொழுது என் அத்தை என் கணவரிடம் என்னை பற்றி தவறான விஷயங்களை கூறியிருந்தார். என் கணவர் அவருடைய பேச்சை கேட்டு என் மீது கோபப்பட்டார். நான் சொன்னேன், நீங்கள் இராணுவத்திற்கு சென்ற பிறகு நான் மிகவும் தனிமையாக இருந்தேன். இப்பொழுது நான் சந்தோஷமாக நேரத்தை கழிக்கின்றேன். எனக்கு என் மைத்துனருக்கும் இடையில் எந்த தவறான உறவுமே கிடையாது. அப்படி ஒன்றும் நினைக்காதீர்கள் என்று சொன்னேன். ஆனால் என் கணவர் என் அத்தையின் பேச்சை கேட்டு என் மைத்துனனுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டார். இப்பொழுது என் மைத்துனன் தன் மனைவியுடன் நேரம் செலவிடவும் ஆரம்பித்து விட்டான். நான் மீண்டும் தனிமையாகிவிட்டேன். ஆனால் சில குழந்தைகளுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்கவும் ஆரம்பித்தேன். இதனால் என் நேரங்களும் கலைந்து போனன. என் கணவருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் என்னுடன் ஃபோனில் பேசி கொண்டிருப்பார். இப்பொழுது எங்களுக்கு திருமணமாகி 8 வருடங்களும் கடந்து விட்டனர். அதன் பிறகு நாங்கள் ஒருவருக்கொருவர் ஃபோனில் மட்டுமே பேசிக்கொண்டிருந்தோம். அதனால் நான் இன்னும் கருத்தரிக்கவே இல்லை. அதன் பிறகு இந்த 8 வருடங்களில் என் அத்தை என்னிடம் மிகவும் கடுமையான வார்த்தைகளை பேசினாள். அவற்றை கேட்கும் போதெல்லாம் என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. என் மைத்துனனின் மனைவிக்கு 2 குழந்தைகளும் பிறந்துவிட்டனர். என் அத்தை என்னை திட்டி தீர்த்து கொண்டு இருந்தார். அதற்கான வாய்ப்பையும் விட்டு கொடுக்கவில்லை. இவள் கருத்தரித்தால் வேலையை விட்டு வீட்டில் உட்கார வேண்டியிருக்கும்.
அதனால் இவள் தாயாக விரும்பவில்லை என்று மிகவும் திட்டி தீர்த்து கொண்டிருந்தார். என் அத்தை போலவே என் மைத்துனனின் மனைவிக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது. இப்படியே ஒரு நாள் இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் எங்கள் வீட்டிற்கு வந்தார்கள். அவர்கள் என் கணவரின் இறந்த உடலை எடுத்து கொண்டு வந்தார்கள். என் கணவரின் நிலையிலிருந்து நான் வெளியே வரும் வேளையில் என் அத்தை என்னை வீட்டிலிருந்து வெளியேற்றினாள். என் மைத்துனனின் மனைவிக்கு என்னை பார்த்தாலே ஆகவே ஆகாது. ஏனென்றால் அவர்களுடைய திருமணத்திற்கு முன்பு நான் என் மைத்துனனுடன் நன்றாக இருந்தேன். அதனால் அவளுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. இந்த விதவை பெண் இந்த வீட்டில் இருந்தால் நான் வீட்டை விட்டு போய்விடுவேன் என்று என் அத்தை அவளை பயமுறுத்தினாள். அதனால் என் அத்தை என்னை வீட்டை விட்டு வெளியேற்றினாள். என் மைத்துனனும் மாமனாரும் மிகவும் நல்லவர்கள்தான். அவர்கள் எவ்வளவோ சொல்லியும் என் அத்தை கேட்கவே இல்லை. அதனால் என்னை வெளியேற்றி விட்டார்கள். இதனால் இந்த ஊரில் இருந்து பணி மாற்றுதல் செய்து கொண்டு ஒரு சிறிய கிராமத்திற்கு வந்தேன். 1 வருடமாக நான் மிகவும் தனிமையால் நேரத்தை கழித்து கொண்டிருந்தேன். அதனால் ஜிம்மிலும் சேர்ந்தேன். இப்படியே நாட்கள் செல்ல செல்ல எங்களுக்கு கோடை விடுமுறையும் வந்தது. இந்த 9 வருடங்களுக்கு இடையே என் பெற்றோர்களும் இறந்து விட்டார்கள். இப்பொழுது எனக்கு என் அண்ணனும் அண்ணியும் மட்டுமே தான் இருந்தார்கள். இந்த விடுமுறைகளை எப்படி கழிக்கலாம் என்று யோசித்து என் அண்ணன் அண்ணியிடம் போகலாம் என்று தான் நினைத்தேன். என் அண்ணன் என்னை விட 4 வயது மூத்தவன். என் அண்ணனும் அண்ணி இருவருக்கும் நகரம் மிகவும் தூரத்தில் இருந்தது. நான் ரயிலில் ஏறி போய் கொண்டிருக்கும் போது ஒரு 40 வயது உடைய ஒருவன் என் பக்கத்து இருக்கையில் உட்கார்ந்திருந்தான். அவன் என்னையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். இடையில் என் தண்ணீர் பாட்டிலில் தண்ணீர் தீர்ந்து விட்டது. அடுத்த ஸ்டேஷன் வந்த பிறகு பாட்டிலை நிரப்பிக் கொள்ளலாம் என்று தான் நினைத்து கொண்டிருந்தேன். ரயிலை விட்டு இறங்கும் போது அந்த நபர் என் கையில் இருந்த பாட்டிலை பிடுங்கி நான் தண்ணீர் நிரப்பிக் கொண்டு வருகின்றேன் என்று சொல்லிவிட்டு போனார். அந்த நபர் என் கையில் இருந்த பாட்டிலை எடுத்து கொண்டு போய்விட்டான். நான் மிகவும் பயந்து விட்டேன். இந்த நபர் ஏன் இப்படி செய்கின்றான்? அவன் திருடனாக இருக்கலாம் என்று தான் நினைத்து நான் பயந்து போனேன். ஆனால் ரயிலில் புறப்படுவதற்கு முன்பே அந்த நபர் ரயிலில் ஏறி வந்து என் பாட்டிலில் உள்ள தண்ணீரை நிரப்பி கொண்டு வந்து எனக்கு கொடுத்தான். அதேபோல் சாப்பிடுவதற்கும் சில பொருட்களை கொண்டு வந்தான். அந்த பொருட்களை சாப்பிட எனக்கு பயமாகத்தான் இருந்தது. ஆனால் அவனும் அவற்றை சாப்பிட்டு விட்டான். அதனால் நானும் அதை சாப்பிட ஆரம்பித்து விட்டேன். ஏனென்றால் நான் வீட்டில் இருந்து கொண்டு வந்திருந்த எல்லா உணவுகளையும் தீர்த்து விட்டேன். மீண்டும் எனக்கு மிகவும் பசியாகத்தான் இருந்தது. இப்படியே இரவும் வந்து போனது. நான் மேல் இருக்கையில் படுக்க வேண்டியிருந்தது. அதனால் அந்த நபர், மேடம், நீங்கள் கீழ் இருக்கையில் படுத்து கொள்ளுங்கள், நான் மேலே படுத்துக்கொள்கின்றேன் என்று சொல்லிவிட்டு போனான். இந்த நபர் எனக்கு மிகவும் உதவி செய்தான். இந்த நேரத்தில் என் கணவர் என்னுடன் இருந்திருந்தால் நான் இவ்வளவு பயப்பட வேண்டியதில்லை. அவருடன் நான் மிகவும் சந்தோஷமாக ரயில் பயணத்தை அனுபவித்திருப்பேன். ஆனால் என்னுடைய தலையெழுத்தில் இதில் இல்லாத சந்தோஷம் எதுவும் எனக்கு கிடைக்கவில்லை. ரயிலில் இருந்த அந்த நபர் என்னுடன் தவறாக எதுவும் பழகவில்லை. இப்படியே இரவும் கழிந்து போனது. மறுநாள் காலையில் நான் என் அண்ணி வீட்டிற்கு சென்றேன். அவர்கள் இருவரில் ஒருவர் கூட என்னை பார்த்து சற்று சந்தோஷப்படவில்லை. என் அண்ணியின் பேச்சில் இருந்து எனக்கு தெரிய வந்தது, அவள் என்னை பார்த்து சந்தோஷப்படவில்லை. ஏனென்றால் நான் ஒரு விதவை பெண் மற்றும் மலடி கூட. அவளுடைய குழந்தைகளுடன் விளையாடவும் என்னை விடவில்லை. ஒரு நாள் என் அண்ணி சொன்னாள், நீ வந்ததிலிருந்து என் குழந்தைகள் படிக்கவே மாட்டார்கள். எப்பொழுதுமே மாமியார் மாமனாரும் இல்லையே, நீ இங்கிருந்து கிளம்பி போ, இனிமேல் இங்கே வராதே என்று சொன்னாள். நான் ஒரு அரசு வேலை செய்பவள். அவளுடைய ஒரு பைசாவை கூட நான் விரும்பவில்லை. ஆனால் ஏன் இவள் இப்படி சொல்கின்றாள் என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. நான் கோடை விடுமுறைகளை முழுமையாக இங்கேயே கழிக்கலாம் என்று நினைத்து வந்தேன். ஆனால் பாதையில் எல்லா பைகளையும் மூட்டைகளையும் கட்டிக்கொண்டு நான் ஆசிரியர் வேலையை செய்து கொண்டிருந்த கிராமத்திற்கே திரும்பி வந்தேன். நான் மிகவும் அழுதேன். நான் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது எனக்கு மிகவும் பதட்டமாகத்தான் இருந்தது.
என் வாழ்க்கை ஏன் இப்படியானது என்று எனக்கு மிகவும் அழுகையாக வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது எனக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. இப்படியே இரவு படுத்து உறங்கிக் கொண்டிருக்கலாம் என்றுதான் நினைத்தேன். அப்போது யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்க ஆரம்பித்தது. எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது. அதிகமாக பயம் ஏற்பட்ட போது ஆனாலும் தைரியம் செய்து என்னவாக இருக்கும் என்று பார்க்க நான் வெளியே வந்தேன். நான் வெளியே வந்து பார்த்தபோது அங்கே 2 ஆண்கள் முகத்தில் துணியை கட்டி கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள். நான் அவர்களை பார்த்து கத்த வேண்டாம் என்று நினைக்கும் போதே அவர்கள் இருவரும் வந்து என்னை பிடித்து கொண்டார்கள். என் வாயின் மேல் கையை வைத்தார்கள். என் இதய துடிப்பு மிகவும் மோசமாகிவிட்டது. இந்த விதவை பெண்ணை 2 ஆண்கள் சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் இருவரும் என்னை எதுவும் செய்யவில்லை. சும்மாவே நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது நானும் சமாதானமானேன். சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் இருவரும் நாங்கள் முகத்தில் கட்டியிருந்த துணியையும் எடுத்தார்கள். துணியை எடுத்த பிறகு அவர்களை பார்த்து நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். என் தலையின் மேல் ஆகாயம் விழுவது போல் எனக்கு தோன்றியது. என் காலில் இருந்து நிலமும் சரிந்து போவது போல் எனக்கு தோன்றியது. ஏனென்றால் அவர்கள் இருவரும் வேறு யாருமல்ல, ஒருவன் ஜிம்மில் ட்ரைனிங் செய்யும் நபரும் மற்றொருவன் ரயிலில் எனக்கு உதவி செய்த நபரும் தான். அவர்கள் இருவரும் முதலில் இருந்து ஏதோ ஒரு திட்டமும் தீட்டு கொண்டிருக்கிறார்களா? அவர்கள் இருவரும் என்னிடம் என்ன விரும்புகிறார்கள் என்று எனக்கு எதுவுமே தெரியவில்லை. நான் அவர்களிடம் ஏதாவது கேட்கும் வேளையில் அவர்கள் நாங்கள் உங்கள் கணவரின் பிரசாந்தின் நண்பர்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் அனைவரும் இராணுவத்தில் ஒன்றாகத்தான் வேலை செய்து கொண்டிருந்தோம். இப்பொழுது நாங்கள் ஒரு வேலைக்காக இங்கே வந்திருக்கின்றோம். நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி எனக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வாருங்கள் என்று கேட்டார்கள். உங்கள் வாயில் இருந்து என் கணவரின் பெயரை கேட்ட பிறகுதான் எனக்கு கொஞ்சம் சமாதானமும் ஆனேன். நான் டீ போடுவதற்காக சமையல் அறைக்கு சென்றபோது அப்பொழுது 2 மணி ஆகிவிட்டது. இவர்கள் இருவரும் பொய் சொல்கின்றார்களா அல்லது உண்மையை சொல்கின்றார்களா என்று எனக்கு எதுவுமே புரியவில்லை. இப்படியே இரவு 2 மணிக்கு இவர்கள் ஏன் இப்போது வந்தார்கள் என்று எனக்கு மிகவும் பயம் ஏற்பட ஆரம்பித்தது. சமையல் அறைக்குள் சென்று கேஸ் மீது டீயை போடுவதற்காக பாத்திரத்தையும் எடுத்து வைத்து விட்டேன். அதன் பிறகு குளியல் அறைக்கு சென்றபோது டென்ஷனால் குழாயின் டேப்பை ஆன் செய்து விட்டேன். இதனால் என் உடம்பெல்லாம் தண்ணீராகி போனது. பிறகு நான் மீண்டும் வெளியே வந்து டீயை வடிகட்டி அவர்களுக்கு கொடுப்பதற்காக அறைக்கு சென்றபோது நான் அவர்களுக்கு டீயை கொடுத்துவிட்டு உடையை மாற்ற வேண்டும். எப்படி மாற்றுவது? ஏனென்றால் இவர்கள் இருவரும் என் படுக்கை அறையிலேயே உட்கார்ந்திருந்தார்கள். நான் வேறு அறைக்கு சென்று ஆடையை மாற்றிக்கொண்டு அதன் பிறகு அவர்கள் உங்கள் கணவரின் பிரசாந்த் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள சொன்னார்கள் என்று கூறியிருந்தார்கள் என்று சொன்னபோது, அப்போது பிரசாந்த் உங்களை மிகவும் நேசித்தார் என்றும் எப்பொழுதும் உங்களை பற்றியேதான் பேசி கொண்டிருந்தார். அவர்கள் இருவரும் உங்கள் கணவரின் கடைசி ஆசையை நாங்கள் இருவரும் உங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார் என்றார்கள். அதனால் நீங்கள் எங்கள் இருவரையுமே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் இருவரின் பேச்சை கேட்டு எனக்கு தலையை சுற்றி போனது. இருவருடன் எப்படி திருமணம் செய்து கொள்வது? இவர்கள் இருவரும் என்ன சொல்கின்றார்கள் என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. என் கணவரின் விருப்பம் இப்படி இருந்திருக்குமா என்று எனக்கு யோசிக்க ஆரம்பித்து விட்டேன். அதன் பிறகு நான் யோசிக்க, இவர்கள் உண்மையாகவே என் கணவரின் நண்பர்களா அல்லது இல்லையா என்று நான் மிகவும் யோசிக்க ஆரம்பித்தேன். ஏனென்றால் என் கணவர் இவர்களை பற்றி என்னிடம் எதுவும் சொல்வதே இல்லை. நாங்கள் அவர்கள் இருவரிடம் கேட்டேன், இருவருடன் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும்? அப்பொழுது அவர்கள் இருவரும் இதைத்தான் யோசித்து, நாங்கள் இந்த 1 வருடமாக உங்களிடம் வரவில்லை. ஆனால் உங்கள் கணவனின் விருப்பம் எங்களுக்குள்ளே எங்களை அரித்து கொண்டிருந்தது என்று சொன்னார்கள். நீங்கள் எங்கள் இருவருடன் திருமணம் செய்து கொண்டே ஆக வேண்டும். ஏனென்றால் இது உங்கள் கணவரின் கடைசி விருப்பமாகும்.
இதனால் அவர்களுடைய ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. என் கணவர் இறந்த பிறகு என் அத்தை என்னை வீட்டில் இருந்தே வெளியேற்றி விட்டார். அதன் பிறகு என்னை வீட்டில் இருக்க விடவில்லை. இப்பொழுது என்ன செய்வது என்று யோசித்து அவர்கள் இருவருடன் திருமணம் செய்து கொள்ள நான் சம்மதமும் தெரிவித்தேன். இரவில் அவர்கள் இருவரும் அங்கேயே படுத்துக்கொள்வதாகவும் சொன்னார்கள். சரி என்றும் ஒப்புக்கொண்டேன். அவர்களை ஒரு அறையில் தூங்க சொல்லிவிட்டு நானும் எனது அறையில் தூங்கினேன். அதன் பிறகு எனக்கு என்ன ஆனது என்றே தெரியவில்லை. அவர்கள் நான் குடிக்கும் தண்ணீரில் என்ன கலந்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் வர ஆரம்பித்தது. நான் காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது என் உயிரே பறிபோனது. இரவு அவர்கள் இருவரும் என்னுடன் என்ன செய்தார்கள் என்று எனக்கு புரியவில்லை. நான் சத்தமாக கத்தி அப்போது அழுது கொண்டிருந்தேன். இப்படி ஒரு இரவு கழிந்து காலையில் நான் எழுந்து பார்த்தபோது அவர்கள் இருவரும் அறையிலே இல்லை. நான் என்னையே திட்டிக் கொண்டேன். என் கண் அதன் பிறகு பீரோவின் மேல் பட்டது. அது திறந்திருந்தது. அதில் இருந்த எல்லா தங்க நகைகளும் இல்லை. அந்த நகைகளை என் கணவர் எனக்கு மிகவும் அன்புடன் செய்து கொடுத்திருந்தார். என்னை வீட்டில் இருந்தே வெளியேற்றிய போது என் அத்தை அவற்றை என்னிடம் இருந்து பறிக்க முயற்சி செய்தார். ஆனால் நான் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. இதையெல்லாம் யோசித்து என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. இப்பொழுது நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியாது. அங்கே போனாலும் நான் என்ன ரிப்போர்ட் கொடுப்பது என்று எனக்கு ஒரு பயமும் பதட்டமும் இருந்தது. நான் ஒன்றும் செய்யவில்லை. என் வாழ்க்கை நரகமாக இருந்தது. இப்படி ஒரு மாதம் கழிந்த பிறகு நான் கர்ப்பமாக இருப்பதாக எனக்கு தெரிந்தது. அப்பொழுதுதான் புரிந்தது நான் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை அனுபவித்திருக்கிறேன் என்று. ஆனால் என் வாழ்க்கையில் இருந்த குழந்தை மூலம் எனக்கு ஒரு புதிய வெளிச்சம் பிறக்கும் என்று எனக்கு தோன்றியது. என் வாழ்க்கை சாதகமாக எனக்கு அப்போதுதான் அமைந்தது. இப்பொழுது நான் எதையும் யோசிக்காமல் இந்த குழந்தையை பெற்றெடுக்க நான் முடிவு செய்து விட்டேன். எனக்கு அழகான ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. இப்பொழுது அவன்தான் என் உலகம். என் மகனுடன் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றேன். அதன் பிறகு நான் என் மகனின் வாழ்க்கைக்கோசரம் வாழத் தொடங்கி விட்டேன். இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி.